இது ரிஸ்கான்னு கேட்டால் கண்டிப்பாக ரிஸ்க். ரியல் எஸ்டேட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மொத்த காசும் போகிறதுக்கான ரிஸ்க். ரெண்டாவது ரிஸ்க் வந்து நீங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபத்தில் ஒரு சின்ன ஹேர் கட் எடுத்துட்டு கொஞ்சம் நஷ்டத்தில் விற்கிறது. நீங்கள் இப்போ சொல்கிற கேஸ் வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரியில் படும். அதாவது நீங்கள் போட்ட பணம் மொத்தமாக போகிறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும்தான் இருக்குது, நீங்கள் வாங்குகிற ப்ராப்பர்ட்டியோட டைட்டில் ஒழுங்காக இல்லைன்னா. ஓகே, இப்போ வந்து ப்ராப்பர்ட்டி டைட்டில்னு சொல்லும்போது நீங்கள் பட்டா இல்லைன்னு சொல்லும்போது ரெண்டு விதத்தில் அதை பைஃபிகேட் பண்ணும். ஓனர்ஷிப் வந்து ரெண்டு விதமாக பைஃபிகேட் பண்ணும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் இந்த ஆப்புன்னு சொல்கிறீங்க, ஆப் இஸ் எ புரோக்கர். அது க்ரோ ஆப்பாக இருந்தாலும் சரி, ஏஞ்சல் ஒன்னாக இருந்தாலும் சரி, ஜீரோதாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே நீங்கள் வந்து ஹிடன் ஃபீஸ் பே பண்ண தான் செய்கிறீங்க. மேஜிக் 20 தமிழோட வெல்த் சீரீஸ்க்கு உங்களையெல்லாம் வரவேற்கிறது நான் விஜயராவணன். வெல்த் கிரியேஷன் பற்றி நம்ம இந்த சீரீஸில் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் குறிப்பாக ரியல் எஸ்டேட் பற்றின நம்ம சந்தேகங்களை முனீர் சார்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவர் தான் நம்ம இன்னைக்கு கூட இருக்காரு. ஆனால் இன்னைக்கு இந்த எபிசோடில் ஒரு கேஸ் ஸ்டடியோட நான் வந்திருக்கேன். அந்த கேஸை அவர்கிட்ட நம்ம சொல்லி அதில் இருக்கக்கூடிய நம்மளோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் விஜய், ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் நிறைய டவுட்ஸ் அண்ட் இது பேசியிருக்கோம். இன்னைக்கு வந்து நான் ஒரு சின்ன கேஸோட வந்திருக்கேன். அதை நம்ம ஸ்டடி பண்ணி எனக்கு அந்த விஷயத்தில் ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஒரு லேண்ட் வாங்கியிருக்காங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட். அவங்க ஒரு 10-15 லட்சம் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வீடு கட்டிட்டாங்க, அது மேலே அதில் ஒரு 10 லட்சம் போட்டிருக்காங்க, அதில் ஒரு 10-12 லட்சம் இருக்கும், மொத்தமாக ஒரு 22-25 வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த வீட்டுக்கு பட்டா இல்லை. இப்போது அவங்க லேண்ட் வாங்கியிருக்காங்க, வீடு கட்டியிருக்காங்கன்னு நினச்சி சந்தோஷப்படுறதா, இல்லை பட்டா இல்லையே அப்படின்னு நினச்சி அதை நினச்சி பயப்படுறதா? இதில் பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரிஸ்கான்னு கேட்டால் கண்டிப்பாக ரிஸ்க்கு. ஓகே, நீங்கள் ரெண்டே டைப் ரிஸ்க் தான் இதில் இருக்குது. ரியல் எஸ்டேட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மொத்த காசும் போகிறதுக்கான ரிஸ்க்கு. ரெண்டாவது ரிஸ்க் வந்து நீங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபத்தில் ஒரு சின்ன ஹேர் கட் எடுத்துட்டு கொஞ்சம் நஷ்டத்தில் விற்கிறது. ஓகேயா, நீங்கள் இப்போ சொல்கிற கேஸ் வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரியில் படும். அதாவது நீங்கள் போட்ட பணம் மொத்தமாக போகிறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும்தான் இருக்குது, நீங்கள் வாங்குகிற ப்ராப்பர்ட்டியோட டைட்டில் ஒழுங்காக இல்லைன்னா. ஓகே, இப்போ வந்து ப்ராப்பர்ட்டி டைட்டில்னு சொல்லும்போது நீங்கள் பட்டா இல்லைன்னு சொல்லும்போது ரெண்டு விதத்தில் அதை பைஃபிகேட் பண்ணும். ஓனர்ஷிப் வந்து ரெண்டு விதமாக பைஃபிகேட் பண்ணும். ஒன்று வந்து சேல் டீடு. சேல் டீடு வந்து சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவோம். அது வந்து ஒரு மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரியோ ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரியோ வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஸ்டாம்ப் டியூட்டி கட்டுற ப்ரொசீஜர் மட்டும்தான். ஓகே, ஆனால் கவர்மெண்ட் ரெக்கார்டில் அந்த ஓனர்ஷிப் அப்டேட் ஆகணும்னா நமக்கு பட்டா இருக்கணும். பட்டா வந்து தாலுக் ஆஃபீஸில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பட்டா இருக்கும்போது தான் நம்ம தான் அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ன்றது கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸில் அப்டேட் அப்போ தான் ஆகவே செய்யுது. அது ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் ரெக்கார்டு பிரகாரம் நம்ம என்ன தான் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டி ஒரு இடம் வாங்கியிருந்தாலும் கவர்மெண்ட் ரெக்கார்டு பிரகாரம் நம்ம கிடையாது அந்த ஓனர். ஓகே, அகெயின் பழைய ஓனர் தான் இன்னும் ஓனரா? அதுக்கு வந்து ஏன் பட்டாலன்றதை முதல்ல பார்க்கணும். ஓகே, ஒரு இடத்துக்கு பட்டாலன்னா அது வந்து கவர்மெண்ட் லேண்டா, புறம்போக்கு லேண்டா, இல்லை வேற அனாதீனம் லேண்டா, மல்டிபிள், இட்ஸ் வெரி டெக்னிக்கல், மல்டிபிள் ரீசன்ஸ்க்கு நான் ஒரு இடத்துக்கு பட்டா இல்லைன்றது. ஓகே, பட்டான்றது ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு சான்றிதழ், நீ தான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியோட ஒன்று ரெவென்யூ ரெக்கார்டுன்னு சொல்லுவோம். ஓகேயா, அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் நீ தான் சொல்லிட்டு கவர்மெண்ட் அக்னாலேஜ் பண்ணுறது தான் உங்களோட பட்டா. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பட்டா இல்லைன்னா அது என்னைக்கா இருந்தாலும் ரிஸ்க் தான். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹைவே அக்விசிஷன் போகுது, அந்த வீடு இருக்கிற இடத்த வந்து ரோடை வைடன் பண்ணுறாங்க, அந்த வீடு இடிச்சிட்டு போகிறாங்க, அதுக்கு பட்டா இல்லைன்றதுனால அவங்களுக்கு எந்த அவார்டும் கிடைக்காது. அதாவது கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய காம்பன்சேஷன் வந்து அரசு இழப்பீடு வழங்கியது, ஆமா, அது எதுவும் கிடைக்காது. ஸோ அந்த ரிஸ்க் இருக்கு. பட் அதுக்காக வந்து யாரனா வந்து அவங்கள எவிக்ட் பண்ணுவாங்களா? அது கிடையாது. ஓகே, அவங்கள அனுபவிக்கிற வரைக்கும் அனுபவிச்சுக்கலாம். பட் அது மாதிரி எதனா ஒரு அக்விசிஷனோ வேற எதனா வந்து ஒரு இப்போ வாட்டர் பாடியில் கட்டியிருப்பாங்க. அவங்க சென்னையில் வந்து ரொம்ப ப்ரெலவெண்டான ஒரு விஷயம். ஒரு காலத்தில் வாட்டர் பாடியாக இருந்திருக்கும், அந்த வாட்டர் பாடியை வளைச்சி வந்து ஃபில் பண்ணிட்டு மக்கள் வந்து வீடு கட்டியிருப்பாங்க. ஓகே, இப்போ அதுக்கெல்லாம் வந்து அகெயின்ஸ்டாக கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஜீரோ வேல்யூ ஆக்கிட்டாங்க, கைட்லைன் வேல்யூ ஜீரோன்னு ஆக்கிட்டாங்க. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வந்து வாங்கவோ விற்கவோ முடியாது, அதுக்கு வேல்யூவே கிடையாது. ஓகே, ஸோ தட் த கவர்மெண்ட் இஸ் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் இந்த மாதிரி என்கரேஜ்மெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அதுக்கு எதனால பட்டா இல்லை அந்த ப்ராப்பர்ட்டி டு பிகின் வித்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும்.
பட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ 400 சதுரடின்னு சொன்னால் ஐ எம் அஸ்யூமிங் இட் இஸ் இன் சம் கோர் பார்ட் ஆஃப் தி சிட்டி, பிரைம் ஏரியாவில் இருக்குன்றது. பட் அந்த இடத்துல வந்து ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிறதோட ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டில் தான் இவங்க வாங்கியிருப்பாங்க. ஒரு இடத்துல வந்து நீங்கள் சொல்கிறீங்க அவங்க 15 லட்ச ரூபாய் வாங்கியிருப்பாங்கன்ட்டு. அப்போது நல்ல ஒரு பிரைம் ஏரியா, ஒரு ப்ராப்பர் பட்டா இருக்கிற லேண்டு, ஒரு 50-60 லட்ச ரூபா இருக்கிற லேண்டை தான் அவங்க வந்து 10-15 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. நான் அடுத்த கேள்வியை தான் கேட்க வந்தேன். ஒருவேளை இப்போ எனக்கும் அந்த ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னா நம்மளும் அடுத்து அதெல்லாம் பண்ணணும்னு இருக்கும்போது சேம் ஃபீச்சர்ஸோட ஒரு லேண்டில் பட்டா இருக்குன்னா என்ன ப்ரைஸ் இருக்கும்? அதுக்கு வந்து ரொம்பவே டிஸ்கவுண்ட் இருக்கும். அந்த டிஸ்கவுண்ட்கார காரணம் இதுதான். ஒரு பட்டாவோட இருந்தால் அது 50 லட்சம் இருக்கும் இருக்கலாம். எனக்கு தெரியல எங்கே இடம் நீங்கள் சொல்கிறதுன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியாதனால சொல்கிறேன். பட் டிப்பிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் ஃப்ளாரில் டிஸ்ட்ரெஸ் சேலு, இதுமாதிரி லீகல் இஷ்யூ ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு ப்ராப்பர்ட்டியில் எதனா ஒரு லீகல் இஷ்யூ இருந்ததுன்னா இட் கேன் கோ ஒரு 50% டிஸ்கவுண்ட்டை கூட ப்ராப்பர்ட்டி விற்கலாம். பட் அது வந்து ரெக்கமெண்டடான்னு கேட்டால் கண்டிப்பாக ரெக்கமெண்டட் கிடையாது. எனக்கு அதை கேட்டோன்னே ஓகே நம்மளும் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒருவேளை பட்டா இல்லாட்டியும் பரவாயில்ல, இதில் இவ்வளோ நன்மைகள் இருக்கும் போலையே அப்படின்னு நினச்சேன். அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? ரிஸ்க் நான் சொல்லிட்டேன். ஓகே, ரிஸ்க் உனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரினா யூ கேன் கோ ஹெட். ஓகே, அந்த ரிஸ்க் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே வந்து ரிஸ்க் ரிவார்டு தான். இப்போ வந்து உனக்கு இந்த ரிஸ்க் எடுக்கிறேன்னா இஃப் யூ ஆர் கெட்டிங் அ ப்ராப்பர்ட்டி அட் மச் லெசர் தேன் தி மார்க்கெட் ப்ரைஸ். உங்க 50 லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டி வந்து உனக்கு 15 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அதில் ஆப்வியஸ்லி ரிஸ்க் இருக்குன்னா சூப்பர் ப்ராப்பர்ட்டி அவன் கம்மியாக கொடுக்குறான். ஓகே, ஸோ இதுதான் ரிஸ்க் இருக்கு. அது உனக்கு ஓகேன்னா தட்ஸ் யுவர் பர்சனல் டிசிஷன். உனக்கு இந்த ரிஸ்க் எடுத்து பரவாயில்ல நான் ரிஸ்க் எடுக்க தயாருன்ற பட்சத்தில் வந்து the decision is yours. அது நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க போறது கிடையாது. ஓகே, சோ how does it matter? அப்ப நாட் ரெக்கமெண்டட். நீங்க கண்டிப்பா நாட் ரெக்கமெண்டட். இப்போ நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா அந்த லேண்டை வாங்குறேன், பட்டா இல்லாத அந்த லேண்டை வாங்குறேன் அப்படின்னா ஃபியூச்சர்ல நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு சும்மா பிளாங்காக ஒரு ஐடியாவாக கேட்குறேன், நான் பட்டா வாங்கிட்டு அந்த லேண்டை திரும்ப விற்கலாமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு? அந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி யாராவது பண்ணியிருக்காங்களா? சரி, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஏன் பட்டா இல்லைன்றது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு புறம்போக்கு லேண்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து பட்டா கிடைக்கவே கிடைக்காது. இன்னொரு தரத்தில் உங்கள் தாத்தா வாங்கினாரு, ஸோ ஒருத்தரோட தாத்தா வாங்கினாரு, தாத்தாவே அவர் பட்டா மாற்றலை, தாத்தா வாங்கினவர் பேர்லேயே இன்னும் பட்டா இருக்குது. ஸோ தாத்தா கிட்டேருந்து உங்கள் அப்பாவுக்கு வந்தது, அப்பா கிட்டேருந்து உங்களுக்கு வந்துடுச்சு. இப்போ நீங்கள் பட்டா மாற்றணுன்னா வந்து அந்த பழைய டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலாக பட்டா இருக்கிற ப்ராப்பர்ட்டி பட் ஒழுங்காக பட்டா சேஞ்ச் பண்ணாதனால இன்னைக்கு உங்கள் பேரில் கரண்ட் பட்டா இல்லைன்றது தான் பிரச்சனைன்னும் போது அது ஆக்சுவலி மோர் அக்செப்டபிள். ஓகே, ஏன்னா அது பட்டா லேண்ட் ஒரிஜினலி. ஓகே, பட்டா லேண்ட் உங்களுக்கு ஆமா, அதுக்கான டாக்குமெண்ட் இல்லை, அது ரெடி பண்ணி எடுக்கணும்னா உங்களுக்கு கொஞ்சம் செலவும் ஆகும், கொஞ்சம் எஃபோர்ட் இருக்குன்ற பட்சத்தில் வந்து தென் யூ கேன் டேக் ஏ சான்ஸ். இல்லை இந்த லேண்டுக்கு வந்து புறம்போக்கு லேண்டா ஒரிஜினலா இருந்தது அதனால இதுக்கு பட்டா இல்லைன்னா கண்டிப்பாக அது பெரிய ரிஸ்க். ஏன்னா அது வந்து டோட்டலி கவர்மெண்ட் லேண்ட். இது கவர்மெண்ட் லேண்டை என்கரேஜ் பண்ணி அனுபவிச்சுட்டு வராங்கன்றதுனால வந்து டைட்டில் கிளியர் ஆகிடாது. ஸோ அது என்னன்றது டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிட்டு தான் ரெக்கமெண்ட் பண்ணணும். டிப்பிக்கலி ஒரு பட்டா இல்லாத லேண்ட் வாங்குறது வந்து என்னைக்கா இருந்தாலும் பட்டா இல்லாத லேண்ட் வாங்குறது ரிஸ்கா, அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறதும். இப்போ நான் சொன்ன செகண்ட் கேஸ், தாத்தா காலத்து பட்டா கேஸ் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து புது பட்டா எடுக்க முடிகிற திறமை உங்களுக்கு இருக்குது, கொஞ்சம் காசு செலவு பண்ணி எஃபர்ட் போட்டு. இப்போ இதுக்கே ஒரு 15 லட்சம் கொடுத்து வாங்கலாம், 4400 சம்திங் ஸ்கொயர் ஃபீட், அதுக்கு எவ்வளோ செலவாகும் பட்டா வாங்கணும்னா? அது வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. என்ன டைப் இஷ்யூ என்னன்றதை பொறுத்து, உன் ப்ராப்பர்ட்டி சைஸ் என்ன, ப்ராப்பர்ட்டி லொக்கேஷன் எங்கே இருக்குது, இதெல்லாம் பொறுத்து தான் நமக்கு வந்து எவ்வளோ செலவாகும்னு சொல்ல முடியுமே தவிர அதுக்கு இதெல்லாம் கிடையாது, பிளாங்கெட்டாக சொல்ல முடியாது. இப்போது ரொம்ப சிம்பிள் சார். இப்போ எங்களால் தெருவில் இறங்கி ஒரு கதவை தட்டி விற்பனைக்குன்னு போட்டிருந்தாலே கதவை தட்டி இன்வெஸ்ட் பண்ணலாமா எவ்வளோன்னு விசாரிக்கலாம் தெரில, ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது. இதுவே ஸ்டாக்கு, கோல்டு, இடிஎஃப்னா ஆப்பில் போயிட்டு யாருக்கும் தெரியாமல் சிம்பிளாக வாங்குகிறோம், நஷ்டப்படுறோமோ லாபப்படுறோமோ அது எங்களோட. லேண்டெல்லாம் ஆப்பில் வாங்குற மாதிரி இருக்கா, வருமா? ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கிறீங்க. இல்லை வரணுன்ற விருப்பம் தான் எல்லாருக்குமே. பட் அதுக்குன்னு கொஞ்சம் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இப்போ ஆக்சுவலாக நீங்கள் ஆப்புன்ட்டு ரொம்ப ஜென்சி மாதிரி யோசிக்காமல் கொஞ்சம் மில்லியன் மாதிரி யோசிச்சிங்கன்னா இதுக்கு தான் புரோக்கர்ஸ் இருக்காங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும்னா யூ கேன் அந்த ஏரியாவில் ஆப்ரேட் பண்ணுற புரோக்கர்ஸ்க்கு ஒன்று அணுகுனீங்கன்னா 2 விஷயம் நடக்கும். ஒன்று வந்து உங்களுக்கு ஈஸியாக ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்கும், எந்தெந்த ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வந்து தெரு அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. புரோக்கர்ஸ் வில் கெட் யூ த லேண்ட். செகண்ட் வந்து அவங்ககிட்ட பேசும்போது லைக் ஐ டோல்ட் யூ,
யூ ஷுட் பி அ வெரி இன்ஃபார்ம்டு பையர். ஓகே, நிறைய புரோக்கர் கிட்ட பேசும்போது உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகே, ஒரே விஷயத்த 10 பேர்கிட்ட திரும்ப அதே 10 பேர்கிட்டையும் கேளுங்க. ஒரே கேள்வியை ஒரே செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஒரே கேள்வியை வந்து 10 பேர்கிட்ட கேளுங்க. 10 பேர்கிட்ட இருந்து 6-7 விதமான பதில்கள் வரும். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணிட்டு உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ ஷார்ட்கட் டு ஆக்சுவலி கெயின் மோர் நாலேஜ் அபவுட் ரியல் எஸ்டேட். டாக் டு புரோக்கர்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் இந்த ஆப்புன்னு சொல்கிறீங்க. ஆப் இஸ் அ புரோக்கர். ஓகே, அது க்ரோ ஆப்பாக இருந்தாலும் சரி, ஏஞ்சல் ஒன்னாக இருந்தாலும் சரி, ஜீரோதாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே நீங்கள் வந்து ஹிடன் ஃபீஸ் பே பண்ண தான் செய்கிறீங்க. ஓகே, ஸோ ப்ரோக்கரேஜ் பே பண்ணணும்னா எஸ் யூ வில் ஹேவ் டு பே ப்ரோக்கரேஜ். அது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற குவான்டம் ஆஃப் அமௌண்ட் பெருசாக இருக்குன்றதுனால சிமிலர் பர்சன்டேஜஸ் தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற குவான்டம் ஜாஸ்தியாக இருக்குன்றதுனால உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் ஜாஸ்தியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறா 100 ரூபா இருந்தாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ புரோக்கர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம் பார்க்காதீங்க. புரோக்கர்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப நிறைய நல்ல டீல் கிடைக்க வாய்ப்பு உண்டு. சி அட் தி எண்ட் ஆஃப் த டே புரோக்கரேஜ் நீங்கள் என்கேஜ் பண்ணுறதுல ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, யூ ஆர் பேயிங் 10 புரோக்கர்ஸ் நீங்கள் என்கேஜ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 10 பேரையும் பே பண்ண போகிறது கிடையாது. ஓகே, யாரோ ஒருத்தர் வந்து ஆன் சக்ஸஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன் மட்டும்தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து அவருக்கு பே பண்ணுற ஒரு 1% ஒரு 2% புரோக்கரேஜ் வந்து நீங்கள் நெகோஷியேட் பண்ணிக்கோங்களேன். ஸோ அவர் பே பண்ணுறதை அவாய்ட் பண்ண வேண்டாம். பட் வந்து அவருக்கு எனக்கு இந்த 2% நான் புரோக்கருக்கு பே பண்ணுறது என்னோட பார்ட் ஆஃப் தி டிரான்சாக்ஷன் காஸ்ட்டுன்னு இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு நீங்கள் நெகோஷியேட் பண்ணுங்கள். அண்ட் புரோக்கர்ஸ் என்கேஜ் பண்ணும்போது டிப்பிக்கலி யூ ஆக்சுவலி கெட் வெரி குட் டீல்ஸ். நிறைய டிஸ்ட்ரெஸ் சேல் இதெல்லாம் வந்து ஏன்னா நீங்கள் எக்ஸ்பர்ட் இல்லாமல் இருக்கலாம், பட் வந்து அவங்க வந்து எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஓகே, ஸோ ஒரு திரும்ப அங்கே தான் வரேன். இப்போ என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி என் ஃப்ரெண்டோட இதை ஒரு கம்பேர் பண்ணல. ஸோ நமக்கும் அதை பார்க்கும்போது ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும் பட்சத்தில், அதே மாதிரி 15-20 லட்சம் நானே எடுத்து இன்வெஸ்ட் பண்ண ரெடி ஆகும்போது நான் புரோக்கரே அப்ரோச் பண்ணுறேன்னு வைங்க, சிட்டிக்குள்ளே ஒரு டீசெண்டான லேண்ட் ஒன்று என்னால் வாங்கிட முடியுமா இப்போ இருக்கிற சூழ்நிலையில்? எஸ் ஆர் நோ? சிட்டின்றது சென்னை வந்து ரொம்ப பெரிய சிட்டி. ஸோ சிட்டியில் விச் பார்ட் ஆஃப் டவுன் யூ வாண்ட் டு செட்டில் டவுன், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரெக்குயர்மெண்ட் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே ஓகே, பட் 15 lakhsன்றது கண்டிப்பாக ஒரு காம்ப்ரமைஸ் ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்கும். ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி, ஒரு காம்ப்ரமைஸாக பட்டா இல்லாத மாதிரியா? பட்டா இல்லாத ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி தான். சரி, ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு ப்ராப்பர்ட்டி ஏன்னா என்ன ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லுங்க, சும்மா தெரிஞ்சு கேட்குறேன். எந்த பிரச்சனையும் இல்லாத ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் மினிமம் வந்து ஒரு 50 லட்ச ரூபா செலவு பண்ண வேண்டியிருக்கும் மினிமம். கம்ப்ளீட் கேஸ் ஸ்டடி எனக்கு இப்போ புரியுற மாதிரி. இந்த மாதிரிலாம் பட்டா இல்லாட்டி ஆசைப்படுறதோட நிறுத்திக்கணும், ரிஸ்க்லாம் எடுக்கக்கூடாதுன்ற முடிவுக்கு நான் வந்திருக்கேன் ஒரு கன்க்ளூஷனுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எஜுகேட்டிங் மீ ஆன் தட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ விஜய்.